கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் மார்க்கு 1வது அதிகாரத்தில் 40 வசனத்தில் பார்க்கும் பொழுது, குஷ்டரோகி ஒருவன் ஆண்டர்கிட்ட வந்து ஆண்டர் முன்னாடி முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்க உங்களால் முடியும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஆண்டர் சொல்கிறாரு, மனதுருகி அவர் கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டுப்பா, நீ சுத்தமாகுன்னு சொல்கிறார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிடுது. அப்போது குஷ்டரோகி தான், அவனுக்கு ஆசை தானே குஷ்டரோகம் நல்லா கூடாதுன்னு யாரும் நினைப்பாங்களா? எல்லாருக்குமே குஷ்டரோகம் நல்லா ஒன்று தான் நினைப்பாங்க. ஆனால் எப்படி அவன் ஜெபிக்கிறான் பாருங்கள். உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்குங்க ஆண்டவரே, உமக்கு சித்தம் இல்லைன்னா எனக்கு வேணான்ட்டு. உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்க உங்களால் முடியும். அப்போ அவனுடைய சித்தத்தை சொல்கிறார் அந்த இடத்துல அந்த குஷ்டரோகி. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் கூட எந்த காரியம் செய்தாலும், ஆண்டவரே உமக்கு சித்தமானா என் வாழ்க்கையில் செய்யுங்க ஆண்டவரே. ஏன் சித்தம், நம்முடைய சுய சித்தத்தை செய்து தான் நம்முடைய நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், போன பாதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம சுய சித்தத்தில் நம்ம செய்தனால தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனை. யாக்கோபோட நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டு நான் சோதிக்கப்படுறேன்னு சொல்லி யாரும் சொல்லாதீங்க. அப்போ அவனவன் யாக்கோபு 1:14, அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்போ இந்த சுயத்தினால தான் நிறைய பேர் தேவனுடைய சித்தத்தை நம்ம கேட்காம சுய சித்தத்தில் நம்ம செய்தனால தான் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையுமே நிறைய சோதனை, பிரச்சனை, போராட்டம், வேதனை, அவமானம், நிந்தை எல்லாமே சுயமாக செய்தனால தான். அவன் சுய இச்சையில் தான் நம்ம இழுக்கப்பட்டு நிறைய கடன் பிரச்சனை ஏன் வருதுன்னா கர்த்தர் சொல்லவே இல்லை, கர்த்தரை சித்தத்தை கேட்கவே இல்லை. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோமா, கர்த்தரை சித்தத்தை கேட்காம செஞ்சிடறோம். ஆண்டு பிரியம் இல்லாமல் பணத்தை செலவு பண்ணுறோம். ஆண்டு சித்தம் இல்லாமல் கடன் வாங்கிடுறோம். ஆண்டு சித்தம் இல்லாமல் இந்த வட்டி அந்த வட்டி ஏதோ வாங்கிடுறோம். தெய்வ சித்தம் இல்லாமல் நம்ம சுய சித்தத்தினால நம்ம நிறைய வாங்கிட்டு அதில் சிக்குண்டு சோதிக்கப்படுறோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சோதிக்கிறாரே அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லாதீங்கன்னு சொல்லி யாக்கோபு சொல்கிறேன். யாக்கோபு நிருபத்தில், நான் ஆண்டு சோதிக்கிறான்னு சொல்லாத, யாரையும் ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரால். அவனவன் சுய இச்சையில் தான் நிறைய பேர் சோதனையில் மாட்டி பிரச்சனை வருது. நன்மையான எந்த பூரணமான எந்த வரமும் ஜோதியில் பிதாகிட்டேருந்து வருது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த குஷ்டரோகி கேட்குற, ஆண்டவரை உங்களுக்கு சித்தமான நல்லாக்குங்க ஆண்டவரை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளைகள்கிட்ட வேலை காரியமா, படிப்பு காரியமா, நிறைய பேர் நானும் பார்க்குறேன், ஆண்டவருக்கு படிக்கிறது கூட என்ன படிக்கணும்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் உமக்கு சித்தமான ஒரு படிப்பை எங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுங்க ஆண்டவரே. நிறைய பேர் பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல. ஏன்னா அந்த படிப்புக்கு வேலையே இல்லை, அந்த படிப்புக்கு வேலை கிடைக்கல. நிறைய பேர் நான் பார்க்குறேன். அப்போ ஏன் ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரே இந்த படிப்புக்கு ஏற்ற வேலை என்ன, உமக்கு சித்தத்தை ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு சித்தமில்லாத படிப்பில் என் பிள்ளைங்களை சேர்த்துறாதீங்க ஆண்டவரே. அதுவும் நன்மை இல்லாத ஒரு படிப்பை சேர்த்துறாதீங்க. எந்த வேலையில் கர்த்தர் நீங்கள் எங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்க நீங்கள் சித்தமாக இருக்கீங்க அப்படின்னு தெய்வ சித்தத்தை முன்பாக வைத்து பிள்ளைகளுடைய படிப்பாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருந்தாலும், ஏதோ ஒன்று நாமளும் கல்யாணம் பண்ணி வச்சு வயசாகிடுச்சுன்னு சொல்லி வைக்காம, ஆண்டவரே உம்முடைய சித்தம் ஆண்டவர், உமக்கு சித்தமான வாழ்க்கை ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. நம்ம இது ஆண்டோட கேட்குறதெல்லாம், ஆண்டவர் உமக்கு சித்தமான வாழ்க்கை, அவங்ககிட்ட பணம் வரும் அது வர எதுவுமே எதிர்பார்க்க மாட்டவர், தெய்வ சித்தம் மாத்திரம் ஆண்டவரே. உமக்கு சித்தமான வாழ்க்கை ஒரு மகனை நாம் எடுக்கும்போதே உமக்கு சித்தமான வாழ்க்கை மாத்திரம் என் பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அதில் நம்ம டிமாண்ட் இருக்கக்கூடாது, தெய்வ சித்தம் தான் நமக்கு இருக்கணும். அந்த சித்தத்தோடு வருகிற திருமணங்கள் மட்டும்தான் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் சுயமாக நம்மளாம் முடிவு எடுத்துகிட்டு செய்கிற திருமணங்கள் எத்தனையோ ஃபெயிலியர் ஆகிடுது. அப்போ எல்லாமே கர்த்தர் சித்தமாக இருக்கும்போது அது ஆசீர்வாதமாக தான் இருக்கும். அதே போல் எந்த காரியம் அந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும், ஒரு வேலை காரியமாக இருந்தாலும் சரி, எதை செய்தாலுமே அவனுடைய சித்தத்தை நம்ம முன்னாடி வைக்கணும். அதுதான் அவர் என்ன அழகாக கேட்குற பாருங்க. அது குஷ்டரோகம் நல்லா இல்லாத உங்கள் சித்தமாக இருந்தால் சுத்தமாக்குங்க ஆண்டவரே. இப்போ அதில் தான் யாக்கோபு நிருபத்தில் 4வது அதிகாரம் 15 பார்த்து, ஆண்டவரே உமக்கு சித்தமாக, ஆண்டருக்கு சித்தமாக இருந்து நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னென்னதை செய்வோம்னு சொல்லணுமா. நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போம் நமக்கு நிச்சயம் கிடையாது. நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகை போல் இருக்கிறதே. நாளைக்கு நம்ம இருப்போம் நமக்கே தெரியாதே. அப்போது நான் எப்படி கேட்கணுமா, ஆண்டவரே உமக்கு சித்தமானா நான் உயிரோடு இருந்தால் நான் செய்கிறேன் ஆண்டவரே, அப்படி தான் சொல்லணுமா.
4வது அதிகாரம் 15வது வசனத்தில், ஆண்டவரே உமக்கு சித்தமானால், ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் நாங்கள் எது செய்வோம்னு சொல்லணும். அப்போ நாளைக்கு என்ன நடக்க நமக்கு தெரியாது. நம்முடைய ஜீவன் ஆண்டுடைய கருத்தில் இருக்குது, எப்போ என்னன்னு தெரியாது. அப்போ ஒவ்வொன்றுமே தெய்வ சித்தம் எதுவாக இருந்தாலுமே, எந்த காரியம் இருந்தாலும், ஊழியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே உமக்கு சித்தமான ஊழியத்தை மாத்திரம் செய்யணும். உமக்கு சித்தமில்லாத ஊழியம் வேண்டாம் ஆண்டவரே. நம்ம ஆண்டு சித்தம் இல்லாமல் ஊழியத்தை செய்தாலும் அந்த ஊழியத்தில் பலனே கிடையாது. ஆண்டு சித்தம் இல்லாமல் நம்ம எந்த ஊழியம் செய்தாலும் அந்த ஊழியத்தில் நமக்கு பலன் கிடையாது. இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்க நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் எந்த காரியம் செய்தாலும், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை சொல்லுங்க ஆண்டவரே, உம்முடைய சித்தப்படி நடத்துங்க. அதுதான் உமது நாமத்தினால நான் தீர்க்க தரிசனம் சொன்ன ஆண்டவரே, உமது நாமத்தினால நான் பிசாசு ஓட்டுறேன், உன் நாமத்தில் என்ன செஞ்சாலும் எது செஞ்சாலும் ஆண்டுடைய சித்தம் இல்லாமல் செய்கிற எந்த ஊழியத்துக்கும் அதுக்கு பலன் கிடையாது. அப்போது எந்த காரியம் செய்தாலும் ஆண்டு நம்மகிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் ஆண்டுடைய சித்தத்தை மாத்திரம் தான் நம்ம எதிர்பார்க்குறாரு நம்மக்கிட்ட. இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் எதை செய்தாலும் உங்கள் சித்தத்தைப்படி மாத்திரம் செய்யக்கூடிய கிருபையை மாத்திரம் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தெய்வ சித்தத்துக்காக நம்ம ஜெபிக்க, எந்த காரியம் செய்தாலும் சரி உங்கள் சித்தமான செய்யுங்கப்பா. உங்கள் சித்தம் இல்லாத எதுவுமே வேண்டாம். உங்கள் சித்தம் இல்லாத நன்மைகள், உமக்கு சித்தம் இல்லாத ஊழியங்கள், உமக்கு சித்தம் இல்லாத எதுவுமே வேணான்ற எங்களின் வாழ்க்கையில், எங்கள் பிள்ளைகள்கிட்ட வாழ்க்கையில் உங்கள் சித்தம் மாத்திரம் நிறைவேறட்ட ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே என் மகனுடைய வாழ்க்கையில் கூட அவன் வேலைக்காக நிறைய ட்ரை பண்ணுவான், ஷிப்பில் போகிறானுவான், எல்லாம் எங்கென்னவோ ட்ரை பண்ணுவான். ஆனால் ஒன்றே ஒன்று ஜெபிப்பான், ஆண்டவரே நான் ஏதாவது சொன்னால், ஐயோ இது ஏதாவது மம்மி சொல்லிட்டாங்கன்னு, ஆண்டவரே உமக்கு சித்தமானா கொண்டு போங்க, சித்தலைனா தடை பண்ணுங்க தான் ஜெபிப்போம். உங்கள் சித்தலைனா தடை செய்யுங்க ஆண்டவர். கரெக்டாக ஆண்டவர் தடை பண்ணுவார், கரெக்டாக தடை பண்ணுவார். நமக்கு சித்தலைனா தடை செய்யுங்க, தடைக்க சித்தம் மாத்திரம் போனால் போதும். ஏன்னா அவர் சித்தத்தோடு போனாருன்னா அவர் பார்த்துக்குவார். நமக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சித்தம் இல்லாமல் போயிட்டா தான் நம்ம பயப்படணும். ஐயோ ஆண்டு சித்தம் இல்லாமல் போயிட்டா எங்கே என்ன பிரச்சனை வரும்னு தெரியாதே, அதனால தான் பயப்படணும். அவர் சித்தத்தோடு அவர் எங்கே போனாலும் சரி அவர் பார்த்துக்குவார். அதனால் ஆண்டோடைய சித்தம், ஆண்டவர் உங்கள் சித்தம் மாதிரி நிறைய உங்கள் சித்தம் அது வேண்டாம் ஆண்டவரை, தடை பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் எந்த காரியமாக இருந்தாலும் சரி கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து நம்ம செயல்படும் போது நிச்சயமாக அந்த வார்த்தைக்கு நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதத்தையும், அதனால் பிரச்சனைகள் வராது. நம்ம வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே இயேசுவின் நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் என் ஒவ்வொரு நாட்களும் உடைய சித்தத்தை மாத்திரம் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரை அறிந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உடைய சித்தத்துக்கு எங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்குறோம். உடைய சித்தப்படி எங்களை ஒவ்வொருத்தரும் வழி நடத்துங்கப்பா. அப்படி நீங்கள் செய்யப்போகிற தயவுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகுது.